இங்க சிலர் ஒரு டவர்ல இருக்க வால்ட்டை கொள்ளையடிக்கலாம்னு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வால்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இவங்க எல்லாருமே இந்த டவர்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அங்க தங்கி இருந்த ஒரு இன்வெஸ்டர் இவங்களோட பணத்தை எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு போலீஸ்ல மாட்டியிருப்பான். போலீஸ்காரங்களுக்கு அந்த பணமும் கிடைச்சிருக்காது, அதுக்கு சரியான ஆதாரமும் இருக்காது. அதனாலதான் அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி இந்த வால்ட்டை கொள்ளையடிக்கலாம்னு வந்திருக்காங்க. இப்ப அந்த வால்ட்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து அதுல தெரியாம ஒரு புல்லட் ஃபயர் ஆயிருது. அந்த புல்லட் அங்க வச்சிருந்த காரு மேல பட்டுறது. பார்த்தா அவன் ஒட்டுமொத்த பணத்தையுமே தங்கமா மாத்தி அந்த காரை செஞ்சு வச்சிருக்கான். உடனே அவங்க ஒரு பிளான போட்டு லிப்டோட மேல் பக்கமா வச்சு காரை கீழே இறக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்க இங்க வந்துடுறாங்க. அப்ப பார்க்கிங்ல இருந்து ஒரு ட்ரக் வேகமா கிளம்பி வெளியில போகுது. போலீஸ்காரங்க அதை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஆனா திறந்து பார்த்தா அந்த ட்ரக் உள்ள எதுவுமே இருக்காது. என்ன நடந்திருக்குன்னா அவங்க போலீஸ பார்த்ததுமே காரை மறுபடியும் மேல கொண்டு போய் மொட்டை மாடியில இருக்க ஸ்விம்மிங் பூல்ல மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் அவனால ஏமாந்த எல்லாருக்கும் காரோட பார்ட்ஸை ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு அனுப்பி வச்சிடறாங்க.